என்னோட டெலிவரி வீடியோ பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துங்க. டெலிவரி வீடியோ பார்த்துட்டு நிறையா சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள மாரியே தான் எனக்கும் நடந்துச்சு. நானும் இவ்வளோ பெயின்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் ஒரு சில பேர் இதெல்லாம் போய் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க. எதுக்கு மற்றவங்கள பயமுறுத்துறீங்க? எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லலாமேன்னு சொன்னாங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெரிஞ்சுக்காமல் இருந்து தான் அதிகமான பேர் பயமே படுறாங்க. நானும் அப்படி தான். பாப்பா வார்டுலேயே பிறந்திருக்க வேண்டியவ கடைசி நேரத்தில் தான் லேபர் வார்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுவும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பாப்பாவே நான் பெற்றுக்கிட்டேன். குழந்த பிறந்ததுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஆனால் வலி மட்டும் வந்துட்டு சொல்லவே முடியல. இங்கே தான் வலிக்குதுன்னு சொல்ல முடியாமல் உடம்பு ஃபுல்லாகவே அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம நடக்கிற நடையோட வலியை வந்துட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ வேதனையாக இருக்கும். இதில் நமக்கு கஷ்டம்னு சொன்னால் உனக்கு என்ன நார்மல் டெலிவரி தானே, அதெல்லாம் 10 நாளில் உனக்கு சரியாயிடுங்கிறாங்க. ஆனால் அந்த 10 நாள்னாலும் வேதனை தானே. இதை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் யாருக்கும் உனக்கு நார்மல் டெலிவரி தானே, உனக்கு சிசேரியன் தானே, ரொம்ப பெருசாக இது பண்ணாதுன்னு சொல்லாதீங்க. டெலிவரி அப்படிங்கிறது நார்மலோ சிசேரியனோ ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதனால் எல்லாரையுமே ஈக்குவலாகவே பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வ்ளாகில்.